ராணுவத்தின் மிக உயரிய பதவியில் இருந்த 2 அமைச்சர்களுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் வழங்கியுள்ள மரண தண்டனை தீர்ப்பு தற்போது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஊழல் மற்றும் லஞ்ச புகாரில் சிக்கிய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர்களான வெய் ஃபெங்கே மற்றும் லீ ஷாங்ஃபு ஆகியோருக்கு இந்த அதிரடி தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் அணு ஆயுதங்களை கையாளும் ஏவுகணை படை மற்றும் ராணுவ கொள்முதல் துறைகளில் இவர்கள் தலைவர்களாக இருந்தபோது பதவியை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் லஞ்சம் பெற்றதும் முறைகேடுகளில் ஈடுபட்டதும் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பின்படி இருவருக்கும் 2 ஆண்டுகள் இடைக்கால தண்டனையுடன் கூடிய மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அதாவது அடுத்த 2 ஆண்டுகளில் இவர்களின் நன்னடத்தை திருப்திகரமாக இருந்தால் இந்த தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படும். ஆனால் அப்படி தண்டனை குறைக்கப்பட்டாலும் அவர்கள் எக்காலத்திலும் சிறையிலிருந்து விடுப்பில் வெளியே வர முடியாது என்று நீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. அத்துடன் அவர்களின் அரசியல் உரிமைகள் பறிக்கப்பட்டு தனிப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட உள்ளன. அதிபர் ஜி ஜின்பிங் 2012 பொறுப்பேற்றது முதல் சீன ராணுவம் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள ஊழலை ஒழிக்க தீவிரமாக நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இதுவரை 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் மட்டும் 100க்கும் மேற்பட்ட மூத்த ராணுவ தளபதிகள் இத்தகைய சுத்திகரிப்பு நடவடிக்கைக்கு உள்ளாகியுள்ளனர். இதில் ராணுவத்தின் 2ஆம் நிலை தளபதியான ஜாங் யூக்சியா போன்ற முக்கிய புள்ளிகளும் அடங்குவர். இந்த அதிரடி நடவடிக்கைகள் மூலம் தனது அதிகாரத்தை வலுப்படுத்தி வரும் ஜி ஜின்பிங் கட்சியின் நிறுவனர் மா சே துங்கிற்கு பிறகு சீனாவின் மிக வலிமையான தலைவராக பார்க்கப்படுகிறார். நாட்டின் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் ராணுவ அமைச்சர்களுக்கே இந்த நிலை என்றால் மற்ற அதிகாரிகளுக்கும் இது ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது.